2026 தேர்தலில் டார்ச்லைட் சின்னத்தில்தான் போட்டி என மக்கள் நீதிமன்ற தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். தற்பொழுது கமல்ஹாசன் அவர்கள் டார்ச்லைட் சின்னத்தில்தான் போட்டி என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் டார்ச்லைட் சின்னத்தில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கமல்ஹாசன் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கும் திட்டத்தில் திமுக இருக்கக்கூடிய நிலையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொது சின்னமாக மக்கள் நீதி மய்யம் டார்ச்லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. திமுக கூட்டணியில் டார்ச்லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என கமல்ஹாசன் தரப்பில் திட்டவட்டமாக இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கமல்ஹாசன் தலைமையில் இன்று மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவது என்பது குறித்த முக்கிய முடிவு என்பது இன்று எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வாக்கு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய 12 தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்க கமல்ஹாசன் தரப்பில் முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இன்று நடைபெற இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்கள் நீதி மய்யம் கட்சி டார்ச்லைட் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான திட்டம் என்பதுதான் கமல்ஹாசன் தரப்பில் தற்போது திட்டவட்டமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் டார்ச்லைட் சின்னத்தில்தான் போட்டி என மக்கள் நீதிமன்ற தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். தற்பொழுது கமல்ஹாசன் அவர்கள் டார்ச்லைட் சின்னத்தில்தான் போட்டி என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் டார்ச்லைட் சின்னத்தில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கமல்ஹாசன் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கும் திட்டத்தில் திமுக இருக்கக்கூடிய நிலையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொது சின்னமாக மக்கள் நீதி மய்யம் டார்ச்லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. திமுக கூட்டணியில் டார்ச்லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என கமல்ஹாசன் தரப்பில் திட்டவட்டமாக இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கமல்ஹாசன் தலைமையில் இன்று மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவது என்பது குறித்த முக்கிய முடிவு என்பது இன்று எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வாக்கு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய 12 தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்க கமல்ஹாசன் தரப்பில் முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இன்று நடைபெற இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்கள் நீதி மய்யம் கட்சி டார்ச்லைட் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான திட்டம் என்பதுதான் கமல்ஹாசன் தரப்பில் தற்போது திட்டவட்டமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.